அன்பானங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் என்னுடைய வாழ்த்துக்கள். இதனாலே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், அந்த வசனத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அன்பானங்களே, பிசாசின் தீய சக்திகள் அவன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் அப்படின்னு யோவான் 10:10 பார்க்குறான். பிசாசு பொய்யன், திருடன், ஜனங்களுடைய சமாதானத்தை திருடுவான், தந்திர வேலையை காட்டுவான், ஆகவே பயமுறுத்துவான். இதெல்லாம் பிசாசின் கிரியைகள், பில்லி சூனியங்கள், பொறாமைகள், எரிச்சல் பட வைப்பான், ஜனங்களை தூண்டுவான், நஷ்டத்தை கொண்டு வருவான், குடும்பங்களில் வியாதிகளை கொண்டு வந்து பார்ப்பான், சோதனை செஞ்சு பார்ப்பான், பிள்ளைகளை கிள்ளி விட்டு பார்ப்பான். இப்படி எதையாவது ஒன்று மற்றவர்கள் மூலமாக ஏதாவது ஏவி விடுவான். இப்படி மந்திர தந்திர சக்திகள், பில்லி சூனிய தீய சக்திகள், பொறாமைகள், கசப்புகள், சொந்தக்காரன் மத்தியில் ஒற்றுமை, இப்படி ஏதாவது இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். நம்ம ஒன்றாக சேர முடியாதபடி இப்படி பண்ணுறது, நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியாது தடை பண்ணுறது. இவைகளை எல்லா கிரியைகளையும் அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார். எங்க அவர் வெளிப்பட்டார்? கொலோசியர் 1:27 மகிமை நம்பிக்கை நமக்குள்ளே அவர் இருக்கிறார், நமக்குள்ளே அவர் வாழுகிறார். ஆகவே இந்த பிசாசின் கிரியைகள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு, ஒன்று செய்ய முடியாதபடிக்கு அவரே நமக்குள்ளிருந்து எழும்புகிறார். அவைகளை அழிக்கிறார், ஒன்றுமுனால் போக பண்ணுகிறார். எல்லா சத்துடைய இருளின் ஆதிக்கங்கள், பொல்லாத தீய வல்லமைகள் உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் தொழிலில் வர நஷ்டங்கள், உங்கள் வியாதிகள் கொண்டு வர இது எல்லாத்தையும் நஷ்டம், பண விரைய செலவுகள் எல்லாரும் பிசாசுகளை அழிக்கும்படிக்கு தெய்வகுமாரன் இன்றைக்கு வெளிப்பட்டார். இன்றைக்கு தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவரே எல்லா கிரியைகளையும் பிசாசுகளை அழிக்கும்படிக்கு எனக்குள் வந்திருக்கிறீர். ஆக பிசாசின் எந்த ஒரு கிரியைகளையும் என்னையும் எங்கள் குடும்பங்களை தாக்க முடியாது. நீர் எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்படியே உங்களை பாதுகாப்பார். God bless.